ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னன்னா வடக்கப்பட்டி ராமசாமி படத்தோடைய கதை என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. படத்தோடைய கதை என்னன்னாக்கா, சின்ன வயசுலயே சந்தானம் அவர்கள் பானை வியாபாரம் செஞ்சுட்டு வராப்புல தன்னுடைய சொந்த நிலத்துல ஒரு அதிசயம் நிகழுது. அந்த அதிசயத்துக்கு அப்புறம் அந்த மக்கள்லாம் அந்த இடத்துல சாமி இருக்கிறதா நம்பப்படுது. அதை மூலதனமா சந்தானம் அவர்கள் பயன்படுத்திட்டு தனக்கு பக்கவலமா சாதகமா அந்த இடத்துல கோயில் கட்டுறாப்புல. கோயில் கட்டினதோட அந்த இடத்துல பூ பழம் வியாபாரம் எல்லாம் பண்ணி நல்லா கல்லா கட்டுறாப்புல. பெருசா லாபம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அந்த ஊருக்கு தாசில்தார் அப்படின்னு ஒருத்தர் வராரு. கோயிலுடைய நிர்வாகியை அங்க இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறாரு. அவரும் கோயில் சொத்தை ஆட்டை போடுறதுக்கு வந்திருக்காப்புல. நாமளே மக்களை ஏமாத்தி ஆட்டை போட்டுட்டு இருக்கோம். இது என்னடா பூசா இவன் ஆட்டை போடுறதுக்கு வரான், இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புது முயற்சி கையாளுறாப்புல சந்தானம் அவர்கள். அந்த முயற்சி கோயில பூட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ரெண்டு பேத்துக்கு ஒரு மோதல் ஏற்படுது. அதுக்கப்புறம் படம் என்னாச்சு அப்படிங்கறத படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படத்துல இவங்களா இருக்காங்கப்பா அப்படின்னு செட் ஆகிறதுக்கே ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. இன்டர்வலுக்கு மேல காமெடியில அல்டிமேட்டா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா நிழல் ரவி காமெடிலாம் நல்லா அல்டிமேட்டா இருந்தது. இன்னொன்று மொட்டை ராஜேந்தர், கூல் சுரேஷ், ஜேசு இவங்களை காமெடியில ஒரு கலக்கியிருந்தாங்கன்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் கொடுத்த பேச கரெக்டாக பயன்படுத்தியிருந்தாங்க. குறிப்பா சந்தானம் படம்னாவே ஹீரோயினுக்கு ஒரு வலுவான கேரக்டர் இருக்காது. ஆனால் அந்த படத்துல மேகாகஸ்க்கு ஒரு வலுவான கதாபாத்திரம் கொடுத்திருந்தாங்க. படத்தோடைய மைனஸ் என்னன்னாக்கா, சந்தானம் அவர்கள் படம்னாவே கொஞ்சம் கதை கொஞ்சம் லாஜிக் இருக்காது. இந்த படத்துலயே அதே மாதிரி தான். மூளை கழட்டி வச்சு தான் நீங்க தியேட்டருக்கு போய் ஆகணும். மொத்தத்துல படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிடி ரிட்டர்ன்ஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். இந்த படத்துல எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரத்தை கரெக்டா பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரிப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா காமெடி அல்டிமேட்டா இருந்தது படத்துல. ஒரு ஒன் டைம் வாட்சபிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய்.